வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் சிவஜி சத்யசீலன். நான் கோயம்புத்தூர் என்ஜிஎன் ஸ்ட்ரீட்ல இருக்கிறேன். ஒரு 3 மாதத்திற்கு முன்னால நம்மளுடைய ஃபோர்ஸோடைய நியூ ப்ராடக்டான ஒரு நியூ கார், இந்த அர்பேனியா அப்படின்றத என்னுடைய வசதிக்காக நான் எடுத்தேன். இந்த காரை பொறுத்தளவுல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய அத்துணை கம்ஃபர்ட்டுமே பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஒரு ஒரு டிராவலர் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு கார்ல நம்ம போனாலோ இல்லை ஒரு வேன்ல போனாலோ நமக்கு கண்டிப்பா பாடி டயர்ட் அப்படின்னு இருக்கும், பேக் பெயின் இருக்கும். இது மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே இதுல நான் ஃபீல் பண்ணல. அதுதான் இந்த காரோடைய ஒரு பெரிய பிளஸ். அது மட்டும் இல்லாம நமக்கு எப்போதுமே இந்த டிராவல்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா நாய்ஸால நிறைய தொந்தரவுகள் இருக்கு. அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கார்ல ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா நான் எப்போதுமே ஒரு அமைதியான சூழலை நான் விரும்புறேன். வெளியில நடக்கக்கூடிய வேற எந்த விதமான சத்தத்தையும் கேட்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. அதுல பாத்தீங்கன்னா இந்த கார் ரொம்ப ஒரு பெஸ்ட். ஸோ யாராவது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேன் டிராவல் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுதே ஒரு நல்ல விஷயத்த நம்ம லைஃப்ல முடிவு பண்ணணும், ஒரு அமைதியான சூழல் நமக்கு தேவைப்படுது, ஒரு டூர் போறோம், அதை சுற்றிலும் நம்ம நிறைய ரசிக்கணும், இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்டான ஒரு காரா இந்த அர்பேனியா இருந்ததை இந்த 3 monthsல நான் ரொம்பவே நல்லாவே ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 13 சீட்டர் கெப்பாசிட்டி இதுக்குள்ள இருக்கிறது. இதுல நம்ம ஒரு கூட்டமா நம்ம பயணிக்கும் பொழுது ஒரு வைப்ரேஷன் கொண்டு பாத்தீங்கன்னா பெருசா சொல்ற அளவுக்கு கிடையாது. ஒரு நார்மலா ஒரு இனோவால நம்ம ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஹைடெக் கார்ல போறப்போ என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தான் கட்டாயமா இதுல கிடைக்குது. ஏன்னா நான் எல்லா கார்லயுமே போயிருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ஹை லெவல் கார், அதுவும் ஒரு பெரிய வேன்ல நம்ம டிராவல் பண்ணும்பொழுது கண்டிப்பா நமக்கு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்குமோன்னு நான் உணர்ந்தேன். ஆனா அது இந்த அர்பேனியா முறியடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம கட்டாயமா இந்த கார் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு பெரிய சப்போர்ட். ஏன்னா என்னுடைய ஃபேமிலி கொஞ்சம் ஒரு பெரிய ஃபேமிலி. ஸோ ஒரு நல்ல டிராவல் பண்ணும்பொழுது யாரையுமே ஸ்கிப் பண்ணாம சூப்பரா இருக்கு. இந்த வண்டியோட இன்னும் ஒரு பெரிய அட்வான்ஸ்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏசி. ஒவ்வொரு சீட்டருக்குமே தனி ஏசி இருக்கிறது இதோடைய பெரிய அட்வான்ஸ். ஸோ அந்த ஏசி பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு நம்ம நார்மலா ஒரு சம்மர் டைம்ல போனா கூட, ஏன்னா வெயில் காலங்களையும் நம்ம போய் பயணிச்சு பார்த்தாச்சு, வெயில் உள்ள இடத்துக்கு பயணிச்சு பார்த்தாச்சு. அதுல பாத்தீங்கன்னா இந்த கூலிங் கெப்பாசிட்டியை அந்த மிரர் ரொம்ப அழகா என்ன பண்ணிருக்குன்னா கவர் பண்ணி நமக்கு எப்போதுமே வேணுக்குள்ள நல்ல ஒரு கூலிங்கா கொடுத்துட்டே இருக்கிறது. ஸோ அதுவும் எனக்கு இந்த கார்ல இருக்கிற ஒரு பிடிச்ச ஆப்ஷன். ஸோ அர்பேனியா பொறுத்தளவுல நான் வாங்கினதுல ஒரு பெரிய 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனை எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா கொடுத்துருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட டிராவல் பண்ணதே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6000 கிலோமீட்டர்ஸ்க்கு இதுல டிராவல் பண்ணிட்டேன். இந்த டிராவல்ல எனக்கு எந்த விதமான டிஸ்கம்ஃபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுடைய ஃபோர்ஸ் கம்பெனியினுடைய இந்த அர்பேனியா நமக்கு கொடுத்துருக்கிறது. அது மட்டும் இல்லாம இதனுடைய இடைப்பட்ட காலகட்டத்துல நான் போன சர்வீஸ்ல இருந்து அங்க அந்த சர்வீஸோடைய பிளேஸான என் மகாலிங்கம் கம்பெனி பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா, ரொம்ப ஒரு ஹம்பிளா, அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கான ஒரு டைமோடு நமக்கு சர்வீஸ்ல இருந்து என்ன டவுட் இருந்தாலும் அதை இமிடியேட்டா நமக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுல அது ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்டாவும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாகனத்தை தந்த ஃபோர்ஸ் மோட்டாருக்கும் அதே போல இதை நமக்கு வழங்கிய என் மகாலிங்கம் கம்பெனிக்கும் பாத்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவர்கள் வாழ்வதற்கும் நான் இறைவனை பிரார்த்தனை